வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர் ப்ரோமோ தான் ஒன்று பார்க்க போறோம். கோமதி, அரிசி மருமகள்ங்க 3 பேரும் கோவிலுக்கு போயிருக்காங்க. அங்க ஒரு வீட்ல தங்கி இருக்காங்க. பாண்டியன் அவங்களுக்கான ஏற்பாடுகளை பார்த்து பார்த்து செய்றாரு. கோமதி, எனக்கு எப்பேற்பட்ட புருஷன் கிடைச்சிருக்காரு பாத்தீங்களா? எல்லாம் அந்த முருகனோட அருள் தானே, ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறாங்க. மீனா செந்திலுக்கு ஃபோன் பண்ணி என்ன மிஸ் பண்றீங்களான்னு கேட்க, ரொம்பவே மிஸ் பண்றேன்டி அப்படின்னு செந்தில் சொல்றாரு. ராஜி பேசினதும் ஸ்பீக்கர்ல இருக்கிறது தெரிஞ்சதும் செந்தில் ரொம்பவே என்னடி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கூச்சப்படுறாரு. அடுத்து மயில சரவணனுக்கு ஃபோன் பண்ண சொல்றாங்க. அங்கதான் ஏற்கனவே எள்ளும் கொள்ளும் வெடிச்சிட்டு இருக்கு. வேற வழி இல்லாம எப்பவும் மென்னு முழுங்குற மாதிரி இப்பவும் மயிலு உண்மையை சொல்லாம ஃபோன் பண்றாங்க. சரவணன் எடுத்து பார்த்துட்டு கட் பண்ணிடுறாரு. அடுத்து ராஜிய கதிருக்கு கால் பண்ண சொல்ல அவங்க கால் பண்றாங்க. கதிர் பிக் பண்ணிடுறாரு. ஆனா ராஜி வாயை திறந்து நீங்க என்னை மிஸ் பண்றீங்களான்னு கேட்டோம் கூட. நான் இதுக்கு ஒண்ணு மிஸ் பண்ணணும். இந்நேரத்துல எதுக்கு கால் பண்ண, போய் தூங்குங்கிறவரு சாப்பிட்டியான்னு அக்கறையா கேட்டுக்க அப்படின்னு 2 பேரும் கிண்டல் பண்றாங்க. ராஜியும் கதிரும் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் எலியும் பூனையுமா சண்டை போட்டுக்கிட்டாலும் 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர்றாங்க. ஒரு நாள் ஒரு நியூஸ் பேப்பர்ல இருக்க பைக்கை கதிர் பார்த்துட்டு இருக்க, அத நான் உனக்கு வாங்கி தரேன்னு ராஜி சொல்லுவாங்க. நீ எனக்கு பைக் வாங்கி தர போற, போ போ போய் வேலையை பாரு அப்படின்னு கிண்டல் பண்ணுவாரு கதிர். இப்போ கோவிலுக்கு வந்த இடத்துல ஒரு செம சான்ஸ் கிடைக்க போகுது ராஜிக்கு. கோவில்ல பெரிய திருவிழா நடந்துட்டு இருக்கு. அங்க நடன போட்டி வைக்க போறாங்க. அதுல வின் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கார், செகண்ட் பிரைஸ் கதிர் கேட்ட அதே பைக், தேர்ட் பிரைஸ் ஒரு ஸ்கூட்டின்னு வைக்கிறாங்க. ராஜி ஒரு பிளான் பண்றாங்க. எப்படியாவது இந்த போட்டியில நம்ம கலந்துக்கணும், அதுல பிரைஸ் வின் பண்ணி இந்த பைக்கை கதிருக்கு கிஃப்டா கொடுக்கணும்னு யோசிக்கிறாங்க. ராஜி மீனா கிட்ட அந்த விஷயத்த சொல்ல 2 பேரும் கோமதி கிட்ட போய் கோவில்ல நடன போட்டி நடக்க போகுது, அதுல ராஜி கலந்துக்கலான்னு விருப்பப்படுறான்னு சொல்ல உடனே வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்க ஆரம்பிக்கிறாங்க கோமதி. ஏய், ஊர் விட்டு ஊர் வந்திருக்க இடத்துல என்னடி வேலை பாக்குறீங்க நீங்க? உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்ததே தப்பா போச்சு. ஏதாவது 7:30 இழுத்துட்டு வந்துடாதீங்கடி. உங்க மாமாவுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஏற்கனவே வீட்டுல 1008 பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல நீங்க வேற புது பிரச்சனையை கொண்டு வராதீங்கன்னு காச்சு மூச்சுன்னு கத்துறாங்க. வழக்கம் போல மீனா இதமா அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அத்தை, நம்ம மாமாவோட குலதெய்வ கோவில்ல போட்டி நடந்தப்ப நம்ம ஃபேமிலி தானே வின் பண்ணுச்சு. அதுல எல்லா போட்டியிலயும் நம்ம எல்லாரும் கலந்துக்கிட்டோமே. மாமா ஒன்னும் சொல்லல, இதுக்கும் எதுவும் சொல்ல மாட்டாரு. நாங்க பிரைஸ் வின் பண்ணா கண்டிப்பா அவரு சந்தோஷம் தான் படுவாருன்னு மீனா கோமதிக்கு புரிய வச்சு சம்மதம் வாங்கிடுறாங்க. நடன போட்டியும் ஆரம்பமாகுது. ராஜி அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படியாவது பைக்கு கிஃப்டா வாங்கி நம்ம கதிருக்கு கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. ரொம்பவே நல்லா ஆடுறாங்க. ஆனா அவங்க எதிர்பார்ப்பு பொய்யா போயிடுது. ஏன்னா அவங்க செகண்ட் பிரைஸ் எய்ம் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கிடைச்சது ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான். இப்போ அவங்களுக்கு கிஃப்டா அந்த காரை கொடுக்கறாங்க. ராஜிக்கு ரொம்பவே ஏமாற்றமா போயிடுது. ஆனா இதை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டியனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடேங்கப்பா, நம்ம அரசிக்கு கார் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சோமே, ஒத்த பைசா செலவு இல்லாம நம்ம மருமக அந்த காரை வீட்டுக்கு கொண்டு வர போறா. பேங்க்ல இருந்து எந்த டெபாசிட்டையும் க்ளோஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவரு ஒரு கணக்கு போட்டுட்டு இருக்காரு. என்னப்பா ராஜி, மாமாவுக்கு இவ்ளோ பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்ட. உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ராஜியால எந்த பதிலும் சொல்ல முடியாது. ராஜி ரொம்பவே வருத்தமா கதிரை பார்க்க, கதிருக்கு ராஜியோட மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிடுது. சரி, எப்படி ராஜியோட இந்த ஆசை தான் நிறைவேறல, ஆனா இன்னொரு ஆசையை எப்படியாவது அப்பா கிட்ட இருந்து நிறைவேற்றிக்கணும், அதுதான் இதுக்கு சரியான சமயம்னு கதிர் ஒரு பிளான் பண்றாரு. ராஜியோட மனசு தெரிஞ்சிருந்த மீனா ராஜிய ரொம்பவே பாவமா பாக்குறாங்க. இதுதான் நெக்ஸ்ட் வீக்ல PS2ல நடக்க போற விஷயங்கள். மீதி என்னெல்லாம் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.